எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இது தென்துருவம் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். நம்ம போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதாவது பொது வெளியில பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கண்ணியமா பேசுங்க, அவங்கவுங்க பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு பேசியிருப்போம். இப்போ உதயநிதி அவர்களுக்கு முக்கியமா அதை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ இது வந்து அவங்க கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பல சமயங்கள் அந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசியிருக்காங்க. ஆனா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதாவது சென்சிட்டிவ்னு எப்படி சொல்றோம்னா, ஒரு 2 மாநிலத்துக்கு இடையில காவிரி தண்ணி, மேகதாது தண்ணி அணை கட்டக்கூடாது, காவிரி தண்ணி திறந்து விடணும், 2 விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் அவங்க கர்நாடகாக்காரங்க எப்பவுமே வந்து பிரச்சனை பண்றவங்க தான். இது இப்ப இல்ல, ஆரம்பத்திலேருந்தே அது பிரச்சனையில தான் இருக்கு. இப்போ விஜய் வந்து 3ஆம் தேதி போற மாதிரி இருந்தது. அவங்களுக்குள்ள கர்நாடகால வேற ஒரு தேதி நாங்க சொல்றோம், இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொன்னதுனால இவர் போகல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3ஆம் தேதி நீங்க தஞ்சையில காவிரி நீர் அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொன்னீங்க. சரி, காவிரி நீர் வர சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நீங்க முதல்ல யாருக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும்? கர்நாடக அரசை கண்டிச்சு தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி தான் முதல்ல நீங்க பேசணும். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேக்கா அரசை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர்ல வந்து தண்ணி வரல மக்களுக்கு, விவசாயத்துக்குன்னா நீங்க மோடிக்கு ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல? பாஜகவை ஏன் எதிர்க்கல? கர்நாடகால காங்கிரஸ் இருக்கு, அதனால நீங்க எதிர்க்கல. சரி, ஓகே, அவர் வந்து பிஜேபிக்கு எதிர்க்கல, கர்நாடகாவை எதிர்க்கல, அவர் வேற ஒரு மூல ஏதோ போயிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். சரி, நீங்க தான் எதிர்ப்பீங்கல்ல பொதுவா எப்பவுமே. கூட எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு கூட போவீங்க, எல்லாம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களே எதிர்த்து குரல் கொடுக்குற மாதிரி குரல் கொடுப்பீங்க. அது நீங்க பண்ணுங்க எப்பவும் போல. தவறான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்திங்க? அது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி, ஒரு முதலமைச்சரை கோழை அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க. அவர் தைரியசாலி, அதான் வந்து பயப்படுறாரு அப்படிலாம் பேசுறீங்க. இது வந்து அரசியல் நாகரிகமா அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசிங்க. பொதுவா நீங்க உங்களோட கருத்துக்களை, அரசாங்கம் செய்யற தவறுகளை சுட்டி காட்டுங்க. அதுக்குதான் எதிர்கட்சின்றது இருக்கணும்னு சொல்லி சொல்றது. எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் ஆளுங்கட்சிக்கும் ஒரு கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா இவங்க கரெக்டா ஊழல ஒரு பக்கம் லஞ்சம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, எல்லாரையும் டைட் பண்றாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டைட் பண்றாங்க. அரசு அதிகாரிகள்லாம் நெருக்கடி கொடுத்து எதுனா வாங்கினீங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க ஒரு பக்கத்துல. நீங்க இப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிற அரசு அவங்க வந்து தண்ணி திறக்கல, தண்ணி கொடுக்கல. இப்போ ஆட்டோமேட்டிக்கா மழை பெஞ்சிச்சு. ஒவ்வொரு வருஷமும் இதுதான் நடக்குது. போன தடவை கொஞ்சம் சீக்கிரமா மழை பெஞ்சுது, தண்ணியை திறந்து விட்டாங்க அவங்க. இந்த தடவை லேட்டா மழை பெஞ்சு தண்ணி திறந்து விட்டாங்க. அவங்களுக்கு வெள்ளம் வர மாதிரி தெரிஞ்சா தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. இப்ப கூட அவங்க வந்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லி அவங்க வந்து திறந்து விடல. தண்ணி அங்க வந்து நிறைஞ்சிடுச்சு, விட்டா வெள்ளம் வந்துடும் ஊருக்குள்ள. அதனால அந்த வெள்ளம் வராத அளவுக்கு லெவல்ல மெயின்டைன் பண்ணி திறந்து விட்டுருவாங்க. மறுபடியும் ஒரு 4 நாள் மழை பெஞ்சுன்னா மறுபடியும் தண்ணி திறந்து விட்டுருவாங்க. ஸோ தண்ணி பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. ஒரு கவலை இல்லை, விவசாயிகள் மேலேயோ மக்கள் மேலேயோ கவலை இருந்தா உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். அந்த கோபத்துல கர்நாடக அரசு டி.கே. சிவகுமார் முதலமைச்சரை எதிர்த்து பேசியிருப்பீங்க. நீங்க அவரை வந்து இஷ்டத்துக்கு திட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. அது பண்ணல. நீங்க சுத்தி சுத்தி இங்கே விஜயை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, தாவேக்கா அரசை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த ஆத்திரம் அடங்கல. சரி, ஓகே, அது இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. இன்னைக்கு கைது நடவடிக்கை வந்த உடனே ஏன் கைது பண்றீங்க சொல்லி ஊர் ஃபுல்லா திமுக தொண்டர்கள் வந்து ரோட்ல வந்து சாலை மறியல் பண்ணி பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணின்னு எல்லாரையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை விசாரிக்க தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு போறாங்க. போனா அவங்க சில கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துட்டு அவரை ரிலீஸ் பண்ற போறாங்க. இப்போ கோர்ட்டு தீர்ப்பும் வந்துருச்சு, இன்னைக்குள்ள அவரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன கேள்விக்குறினா, இன்னைக்குள்ளனா நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இவருக்கு இவங்க தொண்டர்கள் தான் வந்து பிரச்சனை பண்றாங்க. இப்போ சாலையெல்லாம் வந்து கிளியரா இருந்ததுன்னா வண்டி வேகமா போகும், தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன் போவோம், உள்ள போவாங்க, ஒரு அரை மணி நேரம் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதை எழுதி வாங்கிட்டு ஜாமீன்ல அனுப்பிடுவாங்க.
போற இடத்துலலாம் இவங்க ஒவ்வொரு ஊர்லயும் மெயின் ஊர்லயும் சிக்னல்ல அங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி தடுத்து அதை போலீஸ் அதை வந்து கிளியர் பண்ணி இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு மறுபடியும் வண்டியை எடுத்துட்டு அடுத்து போகும்போது அங்கேயும் அதே பிரச்சனை. இப்படி நின்று 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 போனா என்ன நடக்கும் பாருங்க. ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும்போது நம்ம ஒரு ஊர் போய் சேர்த்து எவ்வளவு நாள் ஆகும், டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் இப்ப ஆக போகுது. இவர் வந்து நேரத்தோட போறது இல்லை. இவங்க எல்லாருமே தடுத்து 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 கடைசியா இவரை கொண்டு போய் சேர்க்கறதே 11 மணிக்கு தான் சேர்க்க போறாங்க ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் அவங்க அரை மணி நேரம் விசாரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்ப போறாங்க. இவங்க வந்து எங்க எதிர்கட்சி தலைவரை நைட் வரைக்கும் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்கன்னு சொல்லி வேற மாதிரி நாளைக்கு வந்து பேசுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்க தலைவர் சீக்கிரமா போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பணும்னா நீங்க முதல்ல உங்களோட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நிறுத்தி அவருக்கு வழிவிட்டாதான் அவரு சீக்கிரமா அவரு வேலையை முடிக்க முடியும். ஸோ உங்க தலைவருக்கு நீங்களே வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. இந்த சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வணக்கம். Mufas, now very busy.